முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்திக் கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றம் வரலாற்று மிக்க தீர்ப்பினை வழங்கியுள்ளது. தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் இந்த தீர்ப்பு வந்துள்ளது. இந்த வழக்கின் தீர்ப்பு குறித்து நம்மிடம் பேசுவதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு ஞானதேசிகன் நம்மிடம் இருக்கார். அவரிடம் கேட்போம். சார், அந்த உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள இந்த வரலாற்று மிக்க தீர்ப்பினை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இன்றைக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. காரணம், வெகு நாளாக இந்த முல்லை பெரியார் அணை பிரச்சனை இருந்து கொண்டே வந்தது. இரண்டு மாநில மக்களுக்கிடையே இது ஒரு கசப்புணர்வை உருவாக்குகிற ஒரு பிரச்சனையாக இருந்தது. இன்றைக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி என்றால் 142 அடியாக உயர்த்திக் கொள்ளலாம் என்கிற அந்த உத்தரவும், கேரள அரசு அவர்கள் பகுதிக்குள் இருக்கிற அணைகளை பராமரிக்கிற உரிமையை பெறுகிற சட்டத்தை அரசியல் சட்டத்திற்கு விரோதம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பதும் இந்த இரட்டிப்பு முயற்சிக்கு காரணம். ஆனால் இது வெற்றி தோல்வி என்று பார்க்காமல் ஒரு பிரச்சனைக்கு இன்றைக்கு உச்சநீதிமன்றம் பல்வேறு அம்சங்களை ஆராய்ந்து ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டு இரண்டு மாநில மக்களுக்குடைய பிரச்சனைகள் வராமல் இரண்டு அரசுகளும் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பது எனது வேண்டுகோள். என்னை பொறுத்த மட்டில் தனிப்பட்ட முறையில் என் மகிழ்ச்சி. காரணம், முதலில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அன்றைய தேனி சட்டமன்ற உறுப்பினர் என்.ஆர். அழகராஜாவுக்காக இந்த அணைமட்டத்தை உயர்த்த வேண்டும் என்று ரிட் மனு தாக்கல் செய்தது நான் தான். ஆகவே எனக்கு தனிப்பட்ட முறையிலும் இதிலே மகிழ்ச்சி உண்டு. இந்த பிரச்சனைகள் உச்சநீதிமன்றம் தான் போய் தீர்க்க வேண்டும் என்கிற நிலை இருக்கிறதே என்பதில் எனக்கு வருத்தமும் கூட. ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு விடாமல் இதை பல்வேறு அம்சங்களை ஆராய்ந்து வழக்கை நடத்திய தமிழக அரசுக்கும் என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கேரள மாநில அரசு அணை பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்தது அரசியல் சாசன பெஞ்சுக்கு எதிரானது என சொல்லி அந்த அணை பாதுகாப்பு சட்டத்தையும் ரத்து செய்துள்ளது. அதை பற்றி நீங்க என்ன? அதாவது, ஒரு தீர்ப்பு வருகிற போது அந்த தீர்ப்பை நாடாளுமன்றமோ சட்டமன்றமோ மாற்ற முடியாது. ஏற்கனவே பல தீர்ப்புகளில் அது மாதிரி வந்திருக்கிறது. ஒரு தீர்ப்பு வந்த பிறகு அந்த தீர்ப்பை ரத்து செய்கிற அளவுக்கு நாடாளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திலேயோ ஒரு சட்டத்தை ஏற்றி அந்த தீர்ப்பை இல்லாமல் ஆக்குகிற முயற்சி பல்வேறு சமயங்களில் நடந்திருக்கிறது. கேரள அரசு அதைத்தான் செய்தது. ஆனால் அது தவறு. இது ஒரு தீர்ப்பு சொன்ன பிறகு அந்த தீர்ப்பை நீங்கள் மாற்றுவதற்காக சட்டத்தை ஏற்ற முடியாது. இது அரசியல் சட்டத்திற்கு விரோதம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. ஆகவே இந்த சட்டம் இன்றைக்கு கேரள அரசுக்கு கை கொடுக்காது. 142 அடியையும் உயர்த்திக் கொள்ளலாம். அணையை பற்றிய பயமும் இன்றைக்கு கேரளாவுக்கும் வேண்டாம். அணை இடிந்து விடுமோ என்கிற பயம் இந்த மக்களுக்கும் வேண்டாம். இன்றைக்கு தேனி, திண்டுக்கல், மதுரை மாவட்டத்து மக்கள் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இந்த தீர்ப்பு இன்றைக்கு அமைந்திருக்கிறது. கேரளா மாநிலத்தில் காங்கிரஸ் தலைமையிலான திரு உம்மன் சாண்டி அரசு அமைந்துள்ளது. அவர்களுக்கு நீங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? இது ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. இரண்டு அரசுகளும், தமிழக அரசும் சரி கேரள அரசும் சரி, உட்கார்ந்து இதை மேற்கொண்டு எப்படி கொண்டு செல்வது என்பதை அவர்கள் சுமூகமாக கொண்டு செல்ல வேண்டும். ஏனென்றால் தீர்ப்பை மதிக்காமல் இருப்பது என்பது வழியில்லை. ஏனென்றால் இது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு. எந்த அரசாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். கேரள அரசும் இதை ஏற்றுக்கொள்ளும். ஆனால் அதே நேரத்தில் மக்களுடைய மனதையும் ஏதோ நாங்கள் தோல்வியடைந்து விட்டோம் என்கிற அந்த மனோநிலை அந்த மக்களுக்கு வராமல் இது நியாயமான தீர்ப்பு என்பதை அந்த மக்களுக்கு அந்த அரசு தான் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இந்த தீர்ப்பு குறித்து உங்களோட கருத்து? தமிழகத்தை பொறுத்த மட்டில் தென் பகுதிகளில் ஜல்லிக்கட்டு தேவை என்கிற உணர்வு இருக்கிறது. ஏனென்றால் இது தமிழர்களுடைய வீர விளையாட்டு என்று ஒரு பார்வையில் இருக்கிறது. ஆனால் நமக்கு ஒரு பார்வை இருந்தாலும் உச்சநீதிமன்றம் பல்வேறு அம்சங்களை ஆய்ந்து ஆராய்கிறது. பல்வேறு கருத்துக்கள் அவர்களாலே பெறப்படுகிறது. ஆகவே உச்சநீதிமன்றம் இது தேவையில்லை இது என்று ஒரு தடையை விதித்திருக்கிறார்கள். இது நீதிமன்ற தீர்ப்பு என்பதால் மேற்கொண்டு கருத்தை நான் சொல்ல விரும்பவில்லை.